ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 22/10/2025. சிவபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறீர்கள் அல்லது சொற்பொழிவு செய்கிறீர்கள் என்றால் பாபா பாபா என்று சொல்லி புரிய வையுங்கள். பாபாவை மகிமை செய்யுங்கள். அப்போது புத்தியில் அம்பு போல் பதியும். பாபா கேள்வி கேட்குறாங்க. பாபா பாரதவாசி குழந்தைகளிடம் விசேஷமாக எந்த ஒரு கேள்வியை கேட்கிறார்? பாபா பதில் சொல்கிறாங்க, பாரதவாசி குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தவர்கள். சர்வகுண சம்பன்னம் 16 கலை சம்பூர்ண தேவதைகளாக இருந்தவர்கள். தூய்மையாக இருந்தவர்கள். காமக்கோடாரி செலுத்தாதவர்கள். மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தவர்கள். பிறகு நீங்கள் இந்த அளவிற்கு திவாலாகிவிட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சிவபாபா கேட்குறாங்க. குழந்தைகளே, நீங்கள் அடிமைகளாக எப்படி ஆனீர்கள்? இவ்வளவு செல்வங்கள் அனைத்தையும் எங்கே தொலைத்தீர்கள்? சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் தூய்மையாக இருந்து தூய்மை இழந்தவர்களாக எப்படி ஆனீர்கள்? குழந்தைகளாகிய நீங்களும் கூட இப்படி விஷயங்களை பாபா பாபா என சொல்லியவாறு மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். அப்போது சகஜமாக புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என சொல்வதன் மூலம் கூட பாபா கண்டிப்பாக நினைவு வர வேண்டும். பாபாவின் முதன்மையான சொல் மன்மனாபவ. நிச்சயமாக இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறார். அதனால்தான் இப்போதும் சொல்கிறார் இல்லையா? குழந்தைகள், நீங்கள் பாபாவை அறிவீர்கள். எப்பொழுது ஏதாவது சபையில் சொற்பொழிவாற்ற செல்கிறீர்களோ அப்போ எப்படி பாபா இங்கே உங்களுக்கு சொல்கிறாரோ அந்த மாதிரி நீங்களும் பாபா இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி புரிய வைங்கன்றார். பாபா இங்கே நமக்கு என்ன சொல்கிறாரு? ஏ குழந்தைகளே, உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கியிருந்தேன். நீங்கள் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தினராக உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள். அப்படி நீங்கள் தான் இருந்தீங்க. தூய்மையாக ஆக்கக்கூடியவர் சிவபாபா தான். நிச்சயமாக தூய்மையாக்குவதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வரார், வந்து புரிய வைக்கிறார். இந்த மாதிரி நீங்களும் சொல்லணுன்றார். அதாவது பாபா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சிவபாபா சொல்கிறாங்க, என்னை நீங்கள் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என ஏற்றுக்கொள்கிறீர்கள். தூய்மையாக்குபவர் என்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பாரதத்தில் நான் வரவும் செய்கின்றேன். மேலும் ராஜயோகம் கற்றுத்தருவதற்காக வருகிறேன். எனவேதான் நான் சொல்கிறேன், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உயர்ந்த தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் அவர் கொடுக்கக்கூடிய வள்ளல். நிச்சயமாக பாரதத்தில் நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள் இல்லையா? அப்போ வேறு எந்த தர்மமும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் உலகத்தின் அடிமையாக ஏன் ஆனீர்கள்? அவ்வளவு பணமும் எங்கே சென்றது? எப்படி பாபா சொற்பொழிவு செய்து கொண்டு இருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் சொற்பொழிவு செய்வீர்களானால் அநேகருக்கு கவர்ச்சி ஏற்படும். பாபாவை நினைவு செய்வது இல்லை என்றால் யாருக்கும் நீங்கள் சொல்வது புத்தியில் பதியாது. அந்த சக்தி கிடைப்பது இல்லை. சிவபாபா சொல்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க, பகவான் ஒரே ஒருத்தர் தான். அவர்தான் அனைவருடைய துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவர், புது உலகை ஸ்தாபனை செய்பவர். இதே பாரதத்தில் சொர்க்கம் இருந்தது. வைரம் வைடூரியங்களின் மாளிகைகள் இருந்தன. அப்போ ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்தது. அனைவரும் இனிமையானவர்களாக இருந்தனர். எப்படி பாபாவின் மகிமை அளவற்றதோ அதுபோல் பாரதத்தின் மகிமையும் அளவற்றது. பாரதத்தின் மகிமையை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். பாபா குழந்தைகளிடம் கேட்கிறார், இவ்வளவு செல்வங்கள் அனைத்தையும் எங்கே தொலைத்தீர்கள்? பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு செலவு செய்து வந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு கோவில்களை கட்டினீர்கள்? பாபா சொல்கின்றார், சிந்தனை செய்யுங்கள்.
நீங்கள் தூய்மையிலிருந்து தூய்மையற்றவர்களாக எப்படி ஆனீர்கள்? பாபா சொல்கிறாங்க, நானோ சிவாலயமாகிய சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தேன். சொர்க்கத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது இல்லையா? நீங்கள் இதையும் மறந்துவிட்டீர்கள். பாபா சொல்கிறாங்க, அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் பதீத்த பாவனர் நான் தான். நீங்கள் பிறகு பதீத்த பாவனி கங்கை என சொல்லிவிடுகிறீர்கள். என்னிடம் யோகம், அதாவது நினைவினுடைய தொடர்பு வைக்காத காரணத்தால் மேலும் நீங்கள் தூய்மையற்றவர் ஆகிவிட்டிருக்கிறீர்கள். என்னை நினைவு செய்வீர்களானால் உங்கள் விக்கர்மங்கள் விநாசமாகும். இந்த மாதிரி அடிக்கடி சொல்லி புரிய வைக்கும் பொழுது பாபாவினுடைய பெயரை சொல்லி புரிய வச்சிங்கன்னா உங்களுக்கும் சிவபாபாவுடைய நினைவு இருக்கும், கேட்குறவங்களுக்கும் ஈர்ப்பு ஏற்படுன்றார். இவர் தம்முடைய பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. யார்? இந்த பிரம்மா பாபா. ஆனால் இவர் தான் பாக்யசாலி ரதம். ஏன்னா இவரை இப்போ நான் என்னுடையவராக ஆகியிருக்கேன், இந்த ரதத்தின் மூலயமா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுவும் இது இவருடைய வானப்பிரஸ்த ஸ்டேஜ், அதாவது 60 வயது கடந்த நிலையில் நான் வரேன். இந்த மாதிரி சிவபாபா புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, அனைவரும் பாட்டை நடித்தாக வேண்டும். நடிகர்கள் அனைவரும் அழியாதவர்கள். இது அனாதி அழிவற்ற டிராமா. மோட்சம் என்பது யாருக்குமே கிடைக்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, நான் இந்த சாதுக்களையும் கூட விடுவிப்பதற்காக வருகின்றேன். பிறகு பதித்த பாவனியாக கங்கை எப்படி இருக்க முடியும்? உங்களுக்கு என் மீது வைத்த யோகம் துண்டிக்கப்பட்டதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது மீண்டும் என் மீது யோகம் வைப்பீர்களானால் விகர்மங்கள் விநாசமாகும். முக்தி தாமத்தில் புனிதமான ஆத்மாக்கள் உள்ளனர். அங்கே தூய்மையானதான் ஆத்மாக்கள் இருப்பாங்க. இப்போ முழு உலகமுமே தூய்மையற்று இருக்கு. தூய்மையான உலகம் பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அனைவரும் பூஜாரிகள். பூஜைக்கு உரியவர் ஒருவர் கூட கிடையாது. இந்த சமயத்தில் நீங்கள் பாபாவின் பெயரை சொல்லி அனைவரையும் விழிப்படைய செய்ய முடியும். உலகின் அதிபதியாக ஆக்குகின்ற பாபாவை நீங்கள் நிந்தனை செய்கிறீர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் சிறிய குழந்தை, சர்வகுண சம்பன்னமானவர். அவர் எப்படி இது போன்ற வேலையை செய்வார்? கிருஷ்ணர் எப்படி இந்த முழு உலகத்தையுமே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க முடியும்? அதே போல் அவர் எப்படி எல்லாருக்குமே தந்தையாக முடியும்? பகவான் ஒரே ஒருத்தர் தான். எதுவரை எனது ஸ்ரீமத் படி நடக்கவில்லையோ அப்பொழுது ஆத்மாவின் கரை எப்படி நீங்கும்? பாபா இப்படி புரிய வைக்கிறாங்க, குழந்தைகளே, நீங்கள் தான் ஆல்ரவுண்ட் 84 பிறவிகளுடைய சக்கரத்தை சுற்றி இருக்கின்றீர்கள் என்பதால் நீங்கள் தான் புரிய வைக்க வேண்டும். நான் பாரதத்தில் தான் வருகின்றேன். யார் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் பூஜாரி ஆகிறார்கள். நானும் பூஜைக்கு உரிய மற்றும் பூஜாரியாக ஆவது இல்லை. பாபா சொல்கிறாங்கன்னு இப்படி நீங்கள் அழுத்தம் தரணுன்றார். நீங்கள் எப்பொழுது இவ்வாறு சொற்பொழிவு செய்வீர்களோ, எப்பொழுது நான் அதை கேட்கின்றேனோ அப்பொழுது புரிந்து கொள்வேன். நீங்கள் எறும்பிலிருந்து இப்போ தான் பறக்கக்கூடிய பூச்சியாக ஆகியிருக்கீங்க அப்படின்னு பாபா புரிஞ்சுக்குவாருங்களாம். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறேன். நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த ரதத்தை, இந்த பிரம்மா பாபாவை நினைவு செய்ய வேண்டான்றார் சிவபாபா. பாபா சொல்கிறாங்க, தேகத்துடன் கூட அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் புத்தியோகத்தை விடுவியுங்கள். தனது தேகத்தையும் விடுவித்து விட்டால் மிச்சம் இருப்பது ஆத்மா மட்டுமே. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். மிக நல்ல நல்ல குழந்தைகள் முரளியும் படிப்பது இல்லை, பாபாவை நினைவு செய்வதில்லை என்பதால் அவர்கள் சொல்வது மற்றவர்களின் புத்தியில் பதிவது இல்லை. ஏனென்றால் நினைவின் சக்தி கிடைப்பது இல்லை. நினைவினால்தான் சக்தி கிடைக்கின்றது. அந்த யோக பலத்தினால் நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவின் பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது ஒருபோதும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. உண்மையானவரோ ஒரே ஒரு தந்தைதான். அவர் எதுவரை வரவில்லையோ
அதுவரை நாம் உண்மையானவர்களாக ஆக முடியாது. முக்தி, ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் ஒருவர்தான். பாபா சொல்கிறாங்க, மற்றபடி யாருமே முக்தி தருவது இல்லை. நாம் அவருடையவர்களாக ஆவதற்கு. இதுவும் டிராமாவில் இருந்தது. பாபா சொல்கிறாங்க, திரிமூர்த்தி சிவபாபான்னு சொல்லணுன்றார். வெறுமனே சிவன் என சொல்லக்கூடாது. ஏன்னா திருமூர்த்தியை யார் படைத்தார்? சிவன் தான், சிவ பரமாத்மா இல்லைங்களா? சிவபாபா சொல்கிறாங்க, பிரம்மா மூலமாக ஸ்தாபனையை யார் சேவிக்கிறார்? பிரம்மா படைப்பவரா என்ன? செய்பவர் சேவிப்பவர் எல்லாமே சிவ பரமாத்மா தான். பாபா சொல்கிறாங்க, இது அநேக தர்மங்களின் கல்ப விருட்சம். முதலில் உங்களது தேவி தேவதா தர்மம் இருந்தது. இப்பொழுது அந்த தேவதா தர்மம் எங்கே சென்றது? 1,00,000 வருடங்கள் என சொல்லிவிடுகின்றனர். இதுவோ 5000 வருடங்களின் விஷயம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சேவையில் வெற்றி பெறுவதற்கு அகங்காரத்தை விட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் பாபாவின் பெயரை சொல்ல வேண்டும். நினைவில் இருந்து சேவை செய்ய வேண்டும். வேண்டாத வீண் பேச்சுக்களில் தனது நேரத்தை வீணடிக்க கூடாது. 2வது பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர் ஆக வேண்டும். எந்த ஓர் இம்சையும் செய்யக்கூடாது. தேகத்துடன் கூட அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் புத்தியோகத்தை விடுவித்துவிட வேண்டும். பாபா வரதானம் தராங்க. ஹாஞ்சி என்ற பாடத்தின் மூலம் சேவையில் மகானாகக்கூடிய அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற தகுதியுள்ளவர் ஆகுக. ஹாஞ்சினா ஓகே சரி அப்படின்ற இந்த பாடத்தின் மூலமாக சேவையில் மகானாகி அனைவரின் ஆசீர்வாதங்களை பெற தகுதியுடையவர் ஆகுங்க. விளக்கம், எந்த ஒரு சேவையையும் குஷியுடனும் ஊக்கத்துடனும் செய்து கொண்டு சதா கவனம் வையுங்கள். என்ன சேவை நடைபெறுகிறதோ அதில் அனைவரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் எங்கே ஆசீர்வாதங்கள் உள்ளனவோ அங்கே கடின உழைப்பு இருக்காது. இப்பொழுது இதே லட்சியம் இருக்கட்டும். யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். ஹாஞ்சி என்ற பாடம்தான் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான சாதனமாகும். யாராவது தவறாகவே இருந்தாலும் அதை தவறு என சொல்லி தள்ளி விடுவதற்கு பதிலாக ஆதரவு கொடுத்து எழுந்து நிற்கச் செய்யுங்கள். சகயோகி ஆகுங்கள். அப்பொழுது அவரிடமிருந்தும் திருப்தியின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். யார் ஆசீர்வாதங்கள் பெறுவதில் மகான் ஆகிறார்களோ அவர்கள் தாமாகவே மகானாகி விடுவார்கள். ஸ்லோகன், கடின உழைப்புடன் கூடவே தனது ஸ்திதியையும் வலிமை மிக்கதாக ஆக்க வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். அவ்யக்த சமிக்ஞை, யோகத்தின் பிரயோகம் என்றால் தன்னுடைய சுத்த சங்கல்பத்தின் பிரயோகம். உடல் மீது, மனதின் மீது, சங்கல்பங்களின் மீது அனுபவம் செய்து கொண்டே முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். இதில் ஒருவர் மற்றவரை பார்க்காதீர்கள். இவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், பழையவர்கள் செய்கிறார்களா செய்வதில்லையா என்பதை பார்க்காதீர்கள். முதலில் நான் இந்த அனுபவத்தில் முன்னால் வந்துவிட வேண்டும். ஏனென்றால் இது தனது உள்ளார்ந்த முயற்சியின் விஷயமாகும். எப்பொழுது இத்தகைய தனிப்பட்ட ரூபத்தில் இந்த பிரயோகத்திலேயே ஈடுபட்டு விடுகிறீர்களோ, அதாவது தனக்கான முயற்சியிலே நீங்கள் அதை பயன்படுத்தி அதை விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறீர்களோ, அதை வளர்ச்சி அடைய வச்சுட்டே இருக்கீங்களோ, அப்பொழுது ஒவ்வொருவருடைய அமைதியின் குழு ரூப சக்தியின் பிரபாவம் உலகின் முன்னால் ஏற்படும். அச்சா, ஓம் சாந்தி.